ஹலோ கைஸ். ஸோ இன்னைக்கு ஏப்ரல் 2. ஸோ மார்க்கெட்டோட ஏப்ரல் மாதத்தோட செகண்ட் ட்ரேடிங் டே இன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரீனில் முடிஞ்சிருக்கு. ஸோ ஸ்டாக்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக ரேலிலாம் கொடுத்துருந்தாங்க. நிறைய ஸ்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல சூப்பரான ரேலி கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு அது மட்டும் ரேலி கொடுத்த ஒரு 4 ஸ்டாக்கு நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றதையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ இன்னைக்கு ட்ரெண்டிங்கான ஸ்டாக்ஸ் என்ன, அதோட நெக்ஸ்ட் லெவல் பொசிஷன்ஸ் என்ன அப்படின்றத வாங்க டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 11%ங்க 11.58% வந்து இன்னைக்கு கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஒரு ஸ்டாக் மட்டும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதனால நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஸோ மந்த்லி வியூவில் பாருங்க. இந்த மந்த்லி வியூவில் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு இன்னைக்கு நல்லா யூட்டர்ன் போட்டாங்க. ஸோ இதோட ஃபியூச்சர் பாசிபிள் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஸோ இது 2 மாசத்தோட டாப்பை இந்த ஸ்டாக் வந்து கட் பண்ணிருக்கு. சரிங்களா? ஸோ டெக்னிக்கலாக இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. 503 தாண்டி இந்த மார்க்கெட் இன்னைக்கு க்ளோஸ் ஆனதுனால நாளைக்கு இல்லை இந்த கம்மிங் மந்த், அதாவது இந்த ஏப்ரல் மாதம் என்ன நடக்கலாம்னா இதோட நெக்ஸ்ட் டார்கெட்டான இந்த இடம், அதாவது 581 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த ஏப்ரல் மாதத்தில் கல்யாண் ஜுவல்லர்ஸுக்கு இருக்குதுங்க. அதுக்கு ஏற்ற மாட்டமும் பார்த்தீங்க அப்படின்னா இது நல்ல முகூர்த்த காலம் தான். ஸோ கோல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் ஏறிட்டே இருக்குன்றதுனால கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப நிறையாவே இருக்குது. ஸோ இதுதான் கல்யாண் ஜுவல்லர்ஸோட டெக்னிக்கல் மந்த்லி வியூவில் கண்டிப்பாக இந்த மாதம் இந்த ஸ்டாக்கு உங்கள் போர்ட்ஃபோலியோ கண்டிப்பாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாப் ஹவுசிங் லிமிடெட். ஓகேங்களா? பிஎன்பி ஹவுசிங் லிமிடெட் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடந்திருக்கு அப்படின்றத வாங்க பார்ப்போம். இது டெக்னிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டே பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இது டே பிரேக் அவுட் நடந்த இடம் எங்கன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா 881. ஓகேங்களா? இந்த இடத்துல இன்னைக்கு பிரேக் அவுட் நடந்துருச்சு. ஸோ பிரேக் அவுட் நடந்ததுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து இந்த ஸ்டாக்கு ஒரு 4% வந்துருக்காங்க. இது டோட்டல் பர்சன்டேஜ் வந்து 5% இன்னைக்கு மூவ் ஆயிருக்காங்க. பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4% ரேலி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலி பிரேக் அவுட் ஆன ஸ்டாக்கு. ஸோ இதோட நெக்ஸ்ட் லெவல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க் வந்து பஞ்சாப் ஹவுசிங் பேங்க் வந்து நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 936 வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக நான் அசியூம் பண்ணுறேன். ஸோ பிஎன்பி ஹவுசிங் வந்து 936 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ இதோட அடுத்த டார்கெட் நான் வந்து இன்னைக்கே வாங்கிட்டேங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதோட அடுத்த டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 970 வரைக்கும் போகிறதுக்கான நெக்ஸ்ட் டார்கெட் இருக்குது. ஸோ பஞ்சாப் பிஎன்பி ஹவுசிங் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இந்த மாதத்துக்கு இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக ஒரு ரேலி இருக்கும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜொமேட்டோங்க. ஜொமேட்டோ வந்து நான் 2 நாளைக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஜொமேட்டோ வந்து ஒரு பேரலல் சேனலில் ஒரு பாட்டமில் இருக்காங்க. கண்டிப்பாக திரும்பவும் இந்த டாப் வரைக்கும் வருவாங்கன்ட்டு. ஸோ இன்னைக்கு ஒரே நாளில் பார்த்தீங்க அப்படின்னா ஜொமேட்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4%லேருந்து 5% வரைக்கும் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னமும் இதில் ரேலி நடக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நடக்குங்க. அது ஒரே நாள் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா அது என்னால் சொல்ல முடியாது. அது மார்க்கெட் கையில் தான் இருக்குது. ஸோ என்னால் என்ன சொல்ல முடியும்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு ஷார்ட் டேர்மில் கண்டிப்பாக ஜொமேட்டோ இந்த டாப் சேனலோட டாப்புக்கு கண்டிப்பாக வரதுக்கான பாசிபிள் இருக்குது. அதாவது 226 to 30 வரைக்கும் வரதுக்கான பாசிபிள் ரொம்ப நிறையவே இருக்குங்க. சரிங்களா? ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஜொமேட்டோவும் கண்டிப்பாக இந்த மாதத்துக்கு நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்எஃப்ங்க. எஸ்ஆர்எஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஸ்டாக்கு. ஃபண்டமெண்டலி இந்த கம்பெனி வந்து ரொம்ப ஒரு சூப்பரான செக்டர், அதாவது கிளாத்திங் பிஸ்னஸில் இருக்காங்க. ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லியில் பாருங்கள், இவங்க மந்த்லியில் போன மாதத்துலேருந்து நாங்கள் எஸ்ஆர்எஃப் சொல்லிட்டு இருக்கோங்க. ஸோ இந்த இடம் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. அதாவது 2680 to 90 வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ பிரேக் அவுட் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 மாசமா இவங்க சைட்வேஸில், அதாவது 2 மாசமா சைட்வேஸில் போயிருக்காங்க. இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு சூப்பராக ஒரு கேண்டில் ஃபார்ம் பண்ணிட்டு மேலே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டாக் வந்து அடுத்த டார்கெட் வந்து எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இந்த லெவல், அதாவது இந்த பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 23%. இதே 23% கண்டிப்பாக மேலே போகிறதுக்கான பாசிபிள் இருக்குங்க. அட்லீஸ்ட் மினிமமாக 20 கூட வச்சுக்கோங்க. ஸோ 20 வச்சா கூட 3260 to 50 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா எஸ்ஆர்எஃப்ல இருக்குது. ஸோ இந்த 5 ஸ்டாக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கான்னு சொல்லி கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இவங்க இந்த ஏப்ரல் மாதத்துக்கான குட் பிக்ஸ்னே நான் சொல்லலாம். ஸோ இது மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், டெக்னிக்கலாக கற்றுக்கணும் அப்படின்னா மறக்காம உங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்டுக்கும் கண்டிப்பாக இதை அனுப்பிச்சிருங்க. ஸோ நான் ட்ரேடிங்கே பண்ணலப்பா, இனிமேல் தான் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. டாட்டா, பை பை, see you next video.